இப்போ எங்க அண்ணேன்னு சொன்னேன், நான் வேற ஜாதி தான், அண்ணன் வேற ஜாதி தான். அதுக்காக நாங்க வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீ தான் தப்பு. எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன், நான் வேற ஜாதி தான், அண்ணன் வேற ஜாதி தான். அதுக்காக நாங்க வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதுதான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க. நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீ தான் தப்பு. என்னைய கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பாக்குறது இல்லை. அது உண்மைதானே, அது உண்மைதானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துறாங்களான்னு பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதி ஆயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை. ஒண்ணு சொல்றேன், அதான் யாரு எதை பேசுறவோ இப்போ இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசல, அவளை வெறும் முடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துட்டேன். அதனால நீங்க ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த மேடைகள்ல இன்னைக்கு எங்க ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமா எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது.